ஒரு மனிதனுக்கு என்னதான் செல்வம் செல்வாக்கு இருந்தாலும் கல்வி எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது. படிப்பு தாங்க நிறைய பேர் அப்போதுலேருந்து படிப்பு படிப்பு படிப்புன்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். இப்போல்லாம் கூட அந்த ரிசல்ட்டெல்லாம் வந்தது. 10th +2 ரிசல்ட்டு சாமானியர்கள் ஒரு இது பார்த்திங்கன்னா, ஒரு பீகார்லேருந்து வந்த ஒரு பெண் பிள்ளை தமிழில் 93 மார்க் எடுத்திருந்தது. பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். ஹிந்தி பேச மாட்டேன் போடா அப்படின்ற மாதிரி தமிழ் பேச மாட்டேன் போடான்னு சொல்லியிருந்தால் என்ன ஆயிருக்கும். அந்த பெண்ணெல்லாம் இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. அதுவும் இந்த 10th +2 இந்த ரிசல்ட் சாமானியர்கள் அப்படின்னு சாமானியர்கள்னு சொல்ல முடியாது. நம்ம அவங்க குழந்தைங்க எவ்வளோ பெரிய கல்வித்திறனில் இருந்தாங்க, எவ்வளோ பெரிய மார்க் எடுத்தாங்க, அவங்களுடைய கனவு என்ன, ஒவ்வொருத்தருடைய பேட்டி என்ன, பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கி ஏன்னா நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் பெரும்பாலும் அப்போ அதிக மதிப்பெண் பெற்ற மாவட்டம் அப்படின்னா நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டங்களை சொல்லுவாங்க. இன்றைக்கி பரவலாக தமிழ்நாடு முழுக்க இந்த 100க்கு 100 அப்படின்ட்டு சர்வசாதாரணமாக ஒரு விஷயமாக மாறிடுச்சு. அந்தளவுக்கு பசங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளுடைய மாநகராட்சி பள்ளிகளுடைய தேர்ச்சியிலெல்லாம் பெரிய விஷயமா இருக்குது. இதோடு சேர்ந்த ஒரு உண்மை சம்பவம் தான் ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம் கூட இதை சொல்லலாம். ஒரு 3 ஸ்டார் ரேஞ்சு ஒரு ரேஞ்சில் ஒரு பெரிய ரேஞ்சில் உள்ள ஒரு உணவகம். அது வாசலில் அந்த பகுதியில் ஒரு துப்புரவு தொழிலாளர் வழக்கம் போல் அந்த பகுதியில் அவர் பாட்டு கண்ணு கருத்தமாக அங்கே இருக்கிற குப்பை எடுக்கிறது, இது பண்ணுறது, வாரத்து, அப்புறம் அந்த கடைகளில் இருந்து சேமிக்கிறது, இதெல்லாம் பண்ணுறாரு. அந்த ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல். சாமானியர்கள் அந்த ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட முடியாது, அவ்வளோ காஸ்ட்லியான ஹோட்டல் கூட. அவர் அங்கே எடுப்பார், இதெல்லாம் பண்ணுவார். அவருக்கு ஒரு ஆசை அந்த ஹோட்டலில் பார்த்தார். என்ன அந்த ஹோட்டல் அப்படி ஜென்னு கூட்டம் இருக்குது, க்யூவில் நிற்பாங்க, டோக்கன் கொடுத்து வச்சுருப்பாங்க, பேர் எழுதி நின்றுட்டு இருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டுலாம் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்ஸா, பர்கர், இந்த சைனீஸ் ஃபுட்டு இதெல்லாம் இருக்கும். இவருக்கு பெரிய ஆசை இல்லைனாலும் அது உள்ளேயாவது போய் பார்த்துட்டு வரணும், அந்த சைனீஸ் ஃபுட் எப்படி தான் இருக்குது தொட்டாவது பார்க்கணும் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன ஆசையெல்லாம் இருக்கும். சாதாரண இந்திய வகை, அப்புறம் தென்னிந்திய உணவுகள்லாம் கூட இருக்கும். அங்கே இருக்கிற அந்த நபர்கள் உள்ள கிச்சனில் வேலை பார்க்குறவங்க இதெல்லாம் பார்த்து இவருக்காக பரிதாபப்பட்டு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஒரு தோசை மாதிரி, ஒரு இது மாதிரி, இடியாப்பம் மாதிரி சைடில் கொடுப்பாங்க. அதை வாங்கி சாப்பிடுவார். ஆனால் அந்த ஹோட்டலோடைய பிரமிப்பு இருக்குது இல்லைங்களா, அது எல்லாருக்குமே உண்டு. பல பேர் இந்த சென்னையில் இறங்கணும்னா நிறைய பேருக்கு ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே போக முடியுமாலாம் கனவு கண்டவங்களாம் உண்டு. இதுக்குள்ளே போக முடியுமான்னு சில பேர் பயந்துக்கிட்டுலாம் வெளியே வந்தவங்களாம் உண்டு. இப்போ மாறி போச்சு அந்த காலகட்டத்தில். ஏன்னா இப்படிலாம் மிரட்டி அமைச்செல்லாம் உண்டு. அங்கே இங்கிலீஷ்லாம் பேசுவாங்க, எக்கச்சக்கமான கேள்வி கேட்பாங்க, என்ன காரணத்துக்காக வந்தீங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்துடுவாங்க. இன்றைக்கும் ஸ்டார் ஹோட்டலுடைய விலைப்பட்டியல் ஒரு பிரமிப்பான ஒரு விலைப்பட்டியலாக இருக்கும். இப்போ தாஜில் ஒரு காஃபி 550 ரூபாயாமல், அப்புறம் பார்க் ஹோட்டலில் ஒரு சூப் 350 ரூபாயாமல், இப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படி ஒரு பிரமிப்பாக ஒரு தூய்மை பணியாளர் அவர் பார்த்து பிரமிப்பாகிறார். பிரமிப்பாகிட்டு அந்த ஹோட்டல் பக்கம் ஏதாவது அப்படி ஓரமாக நிற்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிறவங்களாம் அப்படியே விரட்டி விட்ருவாங்க. இப்போ வேலை முடிஞ்சதில்லை, இப்போது ஏதாவது காசு வேணால் வாங்கிக்கட்டு மாதிரி கிளம்பு, ஓனர் வர நேரமாச்சு, கிளம்புன்னுவாங்க. ஆனால் அது ஏக்க பார்வையர்கள் இல்லையா, அப்படி நீங்கள் கேட்கலாம், அப்படி என்னையா பெரிய பிரமாதமான ஹோட்டல் அப்படின்னு. அது அந்த ஏரியாவுக்கு அவருக்கு ஒரு பிரமிப்பான ஹோட்டல் தான் உண்மையிலே. ஒரு நாள் அப்படி பார்த்துக்கிட்டு இது பண்ணுறாரு, அங்கே சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணுறாரு, இப்படி கடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் அவர் அதே அந்த தூய்மை பணியாளர் யூனிஃபார்மோடு தன்னுடைய ஒரு மகளை கையில் பிடிச்சிக்கிட்டு உள்ளே வருவார். உள்ளே வந்தவொடனே அங்கே நிற்கிற செக்யூரிட்டி நிறுத்துவான். என்னதுக்கு உள்ளே போகிறேன் அப்படின்னு. சாப்பிட்றதுக்கு போகிறேன், என் பொண்ணுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க போகிறேன், சாப்பிட்றதுக்கு போகிறேன்னு அப்படி கொஞ்ச நேரம் பார்ப்பான்னு அவங்க பார்ப்பாங்க. அனுப்பணுவாங்க உள்ளே அந்த மேனேஜர் அனுப்பணும். அனுப்பின பிறகு பார்த்தோன்னே, என்னத்துக்கு இந்த ஏரியாவில் தூய்மை பணியாளர் தான்? ஆமாங்க, பாப்பா சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டது, அதுக்காக தான் கூட்டின்னு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்படியே பார்த்துட்டு ஒரு வெயிட்டரை கூப்பிடும். கடைசியாக ஒரு இடம் இருக்குதுல்ல, அதில் உட்கார வை அப்படின்னு. இந்த பொண்ணுக்கு முகம் மாறும். அதனால் அவர் சமாதானப்படுத்திக்க. அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய பிரமிப்பாக இருக்கும். உண்மையிலே பார்க்கும் அந்த ஃபுட்டு இதெல்லாம் பார்க்கும். அதனுடைய இன்ஸ்டா பேஜ் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த ஹோட்டல் பற்றி. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதெல்லாம் பிரமிப்பாக இருக்கும். மெதுவாக அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன், ஒரு பழைய ஃபோனை எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா பண்ணால், சும்மா இருன்னு வருது, வெயிட் பண்ணு அப்படின்ட்டு போய் கடைசி இதில் உட்காந்தோடனே மற்றவங்க எல்லோரும் கவனிச்சிருப்போம். ஒரு வெயிட்டர் வேண்டாம் இருப்பான், ஹோட்டல் தெரியும் இல்லை, நீங்கள் சாப்பிட்றதுக்கு முடிவு தான் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பார். பாப்பாங்க மட்டும் சாப்பிட முடிவு பண்ணிருக்கணும். ஒரு சைனீஸ் ஃபுட்டோடைய பேர் அவர் கூட சொல்ல தெரியாது, அந்த பொண்ணு சொல்லும். சொல்லி முடித்த உடனே அப்படியே மேலுங்கன்னு பார்த்து அதனுடைய விலையை அவர் சொல்லுவாப்பில். அந்த வெயிட்டர் பரவாயில்ல எடுத்துருவாங்க அப்படின்னு. இவர் அந்த அந்த உடை, அதை சார்ந்த ஒரு விஷயம், அந்த தூய்மை பணியாளர் இப்படின்ற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இன்சல்ட் பண்ணுறது ஒவ்வொருத்தராக இருக்குல்ல. இன்சல்ட்டை தாண்டி யாரையும் ஒரு சாதாரணமாக இடம் போடுறது ஒன்று இருக்கு இல்லைங்களா.
இன்றைக்கி வந்து ஆள் பாதி ஆடை பாதின்னு சொன்னால, அந்த உடுத்திருக்கிற உடுப்பு, அவன் சார்ந்த தொழில், அவனை எப்படி ஒரு அந்நியப்படுத்தி பார்க்க வைக்குது பாருங்கள். இதில் ஒருத்தர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறது எல்லாம் கவனிச்சிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு இருக்காரு. அவங்க பிஹேவியர் பண்ணுறது, அவன் சொன்ன பதில், இவர் வந்து கூனி ஒரு மாதிரி உட்கார்றது, அந்த பெண் ஆர்வமாக பார்க்குறது, மெதுவாக தன்னுடைய பழைய ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை எடுத்து அந்த இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறது, தான் இருக்கிறது இது பண்ணுறது, ஒரு சைனீஸ் ஃபுட் ஆர்டர் கொடுத்தோடனே அது டேபிளுக்கு வரத்துக்கு முன்னாடியே மற்ற விலைப்பட்டியலை எடுத்து போடுறது, இதெல்லாம் வந்து உடனே அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும் சோஷியல் மீடியாவில் வந்து. இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பார் வந்து. ஆனால் அலட்சியமான ஒரு பதிலாக, அலட்சியமான இதுவாக, அந்த ஃபுட்டு வெந்ததா வேகாத கூட தெரியாத அளவுக்கு வந்து ஓகே இப்போ நான் இந்த நாள் கேட்டு போகிறான் வந்து கொடுக்கறத சாப்பிட போகிறான் அவ்வளோதானே அப்படின்ற அளவுக்கு வந்து அது டேபிள் அப்படி தள்ளி விடுறது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது இந்த தூய்மை பணியாளருக்கு ஒரு ஃபோன் ஒன்று வரும். ஒரு பட்டன் ஃபோன் மாதிரி எடுத்து ஓரமாக வந்து பேசுவார். இந்த பகுதியில் சாப்பிட்டுட்டு இருக்கார், அதை கவனிச்சிக்கிட்டு இருப்பார். ஆமாம் இன்றைக்கி இன்னொருத்தர் சக ஊழியர் சக நண்பர்கிட்ட பேசுவார். ஆமாம்பா என் ஏரியாவில் தான் இருக்கேன், பொண்ணு வந்து 10th வந்து ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கா. இன்றைக்கி ஒருவே இப்போ ஸ்கூலில் அத்தனை பேரும் பாராட்டிட்டாங்க. டீச்சர்லாம் வந்து சால்வெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டாங்க. நம்ம ஏரியாவில் பசங்கள்லாம் வந்து கொண்டாடிட்டானுங்க. பேப்பரில் கூட பேர்லாம் வந்திருக்குது. இன்றைக்கி போய் தந்தி பேப்பரை பாரு, தினமலரை பாரு அப்படின்பொழுது அப்படியானா அங்கே எதிர்மொழியில் கேட்குறாங்க. பெரிய சந்தோஷமாச்சு. அவளுக்கு ஒரே ஆசை என்னென்னா, நான் விரித்து பார்க்குற இந்த ஹோட்டலில் ஒரு உணவு சாப்பிட்ணுன்னு அவளுக்கு ஆசை. இன்றைக்கி கூட்டின்னு வந்துட்டேன், அவளுக்கான காசு தான் இருக்குது, வந்து உட்கார வச்சிட்டேன், அதுவே பெரிய திருப்தி ஆகிடுச்சு. ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். இவர் அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்காப்புல. கேட்டு முடிச்சுட்டு ஓகே. ஸோ அந்த பொண்ணு வழக்கம் போல் அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அவ்வளோ ஒரு பெரிய ஆசை. என்ன இதில் பெரிய கொடுமை என்னென்னா, அந்த சீட்டுலாம் பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலில் வந்து ஒரே மாதிரி இருக்காது. சில இதுலாம் நீங்கள் ஃப்ளைட் மாதிரி தான் வந்து முன்னே உட்காரவங்களுக்கு பிஸ்னஸ் கிளாஸு, கடைசியில் உட்காரவங்க அந்த இது கழிப்பறை கிட்ட எடுத்தாந்து போட்டுருவாங்க. அது கடைசியில் ஏதோ ஒரு வேண்டாத பொருளை போடுற மாதிரியான ஒரு இதுவாக தெரியும் வந்து இந்த கடைசியில் உட்காந்துருக்கணும். அதுமாதிரி ஒரு கடைசியான ஒரு சீட்டை போட்டு முடிச்சுட்டு இந்த பொண்ணு அதை பற்றிலாம் கவலையே படலை. அதனுடைய ஆர்வம் இல்லைன்னா, நான் வந்து தன்னுடைய சக தோழிகள் சக மாணவிகள் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, நானும் சாப்பிட வந்திருக்கிறேன், நானும் சாப்பிட்டுட்டு இருக்கேன், சாப்பிட்டதெல்லாம் நான் வந்து போஸ்ட்டாக போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஆர்வம் ஒரு பக்கம் வருது. அவங்க அப்பா அப்படி பார்த்து இதுவாக வர்றார். தான் ஒரு தூய்மை பணியாளர் கிடைக்கிற அந்த வருமானத்தில் இந்த ஒரு அரசு பள்ளியிலேயோ ஒரு மாநகராட்சி பள்ளியிலேயோ படித்து இந்த பொண்ணு இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்திருக்கும் போது அந்த பெருமை தாங்க முடியல. எல்லாம் சாப்பிட்டு முடித்தோடனே அந்த டேபிளில் உட்காந்துருவது இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆகிடுது. அது சாப்பிட்டு முடித்தோடனே அவர் என்ன சொல்கிறார், கூப்பிட்டு வெயிட்டரை அவர் அந்த ஃபுட்டுக்கான காசை அதில் இன்க்ளூட் பண்ணுங்கன்றார். சார் வாங்க சார், அதெல்லாம் காசு வச்சுக்கிட்டு இருக்கேன். தம்பி நீ சொன்ன வேலையை மட்டும் நீ செய், அதை நீ சேர்த்து விடுன்றாரு. அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் போது அவர்கிட்ட கேட்கறதெல்லாம் இல்லை, நீ இது பண்ணணும். அந்த நேரம் பார்த்து அந்த ஹோட்டலுடைய எம்டி வர்றார். எம்டி வந்தோடனே பரபரப்பாகுது வந்து அந்த ஹோட்டலே பரபரப்பாகுது. அங்கேயும் இங்கேயும் இதுவாக வராங்க, இது பண்ணுறாங்க. அப்போ வந்து இவர் கூட அந்த வெயிட்டர் கூட இவர் வந்து வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை அவர் கவனிச்சிக்கிட்டு இருக்காரு. வாங்கன்றாரு. என்னடா அவர்கிட்ட சார்கிட்ட அப்படின்போது விஷயத்த சொல்கிறார். சார் நீங்கள் கொடுக்காதீங்க, நீங்கள் கிளம்புங்க, நான் தான் சார் எம்டி அப்படின்னோடனே ஒட்டுமொத்தமாக எல்லோரும் வந்து அவரை பார்க்குறாங்க. பார்த்த பிறகு அவரை கூப்பிட்றாரு, அந்த தூய்மை பிள்ளையாரை கூப்பிட்றாரு. வந்து நிற்கிறாரு. சார் நீங்கள் தான் ஓடணும் தெரியும் சார் அப்படின்னு. இந்த ஏரியாவை நான் தான் சார் இது பண்ணிடுறேன், நான் காரில் போகும்போது வரும்போது பாப்பா ஒன்று அப்படின்றாரு. என்ன பாப்பாவுக்கு அப்படின்னு, ஸ்கூல்லேயே ஃபஸ்ட்டு வந்திருக்கிறா சார், இதுதான் 500க்கு 486 மார்க்கு அப்படின்போது மகிழ்ச்சி ஆகிடுது அவருக்கு வந்து. அதனால் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றது அவர் வந்து அதை சாப்பிட்டதை வந்து தன்னுடைய சோஷியல் மீடியாவில் அவர் போடணும், அதை பதிவிடணும், இந்த ஃபுட்டு குறிப்பிட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு. சரி நீ உட்காந்து சாப்பிட வேண்டியதுதானே. இல்லை அந்த ஒரு இதுக்கு மட்டும்தான் என்கிட்ட காசு இருக்குன்னு, உட்காந்து நீ சாப்பிடுனா வந்து நான் தரேன், நான் பே பண்ண வேணாம் அதுக்கும் ரைட் அப்படின்றார். வெயிட்டர்லாம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அவர் வந்து அதே போல் அந்த உணவு வந்து நிற்குது. வந்த பிறகு அவர் மெருவாக அப்படி தயங்கி அவரை பார்க்குறாரு. என்ன பிரச்சனைன்றார். அது இதை எனக்கு பார்சல் கட்டி கொடுத்துருங்க சார் அப்படின்னாரு. எது வீட்டில் ஒரு பெண் பிள்ளையும் என் ஒய்ஃபும் இருக்காங்க, அவங்க பாதி எடுத்துக்கோன்னு. என்னோட பாவி இதை முதல்ல சொல்ல விடக்கூடாதுன்னு, இதை நீ சாப்பிடு, அவங்களுக்கு அந்த ஃபுட்டு இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட வச்சு அவர் பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, கல்வியோடைய முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நான் வந்து பிறக்க சொல்லியே பெரிய எம்டியா பெரிய ஹோட்டல் ஓனராக அப்படியே வானத்துலேருந்துலாம் குச்சில்ல, நானும் உன்னை மாதிரி ஒரு சாமானியனுடைய மகன் தான். பெரிய அளவில் எனக்கு கல்வி அறிவு இல்லை, ஏன்னா அந்த நேரத்தில் இல்லாத காலகட்டம், வறுமை, போராடிக்கிட்டு இருந்தோம், எங்கள் அப்பா படிக்க வைக்கல. ஆனாலும் என்னுடைய சொந்த திறமையில் முயற்சியில் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஹோட்டலில் பல கிளைகள் இந்தியா முழுக்க கொண்டு வந்துட்டேன்.
ஆனால் அங்கே பார்க்கும்பொழுது தான் தெரிஞ்சுது, எந்த நிலையில் இருந்தாலும் கல்வியை எப்படி வேணாலும் படிக்க வைக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் தன்னுடைய அப்பாவுக்காக அம்மாவுக்காக படிக்கணும்ன்ற அந்த குணம் இருக்குல்ல, அது என்னை எங்கேயோ நிகழ வச்சிடுச்சு, நீ தாராளமாக சாப்பிடு அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக வந்து ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து ஒரு கையில் ஒரு கவரில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை போட்டு அந்த பெண்ணுக்கு அங்கே கொடுக்கும்பொழுது தான் அந்த அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய ஒரு மனிதர் வந்து அவ்வளோ கிளைகள் கொண்ட அந்த ஹோட்டலுடைய முதலாளிக்கு கல்வியோடைய ஒரு மகத்துவம் தெரிஞ்சிருக்குன்னா அதுதாங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது. இன்றைக்கி நம்ம பேப்பரில் பார்த்து இந்த பசங்களாம் வந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா, இதுதான் அவருடைய மனசில் வந்து எத்தனை 1000 கோடி நான் டேர்ன் ஓவர் பண்ணாலும் சரி, இந்த படிப்பு என்கிட்ட இல்லையன்ற ஒரு வருத்தம் இருக்குல்ல, அந்த வருத்தத்துடைய வெளிப்பாடு தான் அந்த மகிழ்ச்சி தான் மகிழ்வித்து மகிழ் அப்படின்ற மாதிரி அந்த பெண்ணுக்கு வந்து சாமானியர்கள் யாரையும் வந்து இங்கே அவர் ஒரு தூய்மை பணியாளரை தாண்டி தன்னுடைய மகள் எடுத்த அந்த மார்க்குடைய தந்தை தன்னுடைய மகள் வந்து எடுத்த கல்வியோடைய இதுதான் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல சபையில் வந்து எனக்கு கொடுத்த மரியாதைன்னு அங்கே வந்து அது எதாவது சொல்கிறது ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார். அவர் கிளம்பி போகும்பொழுது திரும்பி அந்த ஓனரை பார்த்துக்கிட்டே அவர் நிலை குறைஞ்சு அவங்க கடைசியாக போகிற வரைக்கும் அந்த புள்ளி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கார் வந்து. இதுதான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.